சோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. யார் கண்ணீர் விட்டார்? நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நான் தான் அழுதுட்டுருக்கேன், நான் தான் புலம்பிகிட்டு இருக்கிறேன், நான் தான் துக்கப்படுறேன், ஏன் கண்ணில் தான் கண்ணீர் வருகிறது என்று சொல்லி நான் நினச்சிட்ருக்கிறேன். நீங்களும் ஒரு வேளை அப்படி நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அழுகிறார். யாரை பார்த்து அழுகிறார் என்றால், பவுல் சொல்லுகிறார், துக்க வீட்டுக்கு போகும்பொழுது அவளோடு சேர்ந்து அழுங்கள், களிப்பு வீட்டுக்கு போகும்போது அவளோடு சேர்ந்து சிரியுங்கள். அப்போ இயேசு அழுகிறார் என்றால் அங்கே என்னவா இருக்கும் என்று சொல்லி பார்த்தால், மகா துக்கம். அல்லேலூயா. மகா துக்கம். என்ன துக்கம்னா, ஒருவனோடு சண்டை பிடிச்சிட்டு ஒருத்தன் போயிட்டானா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சண்டை பிடிச்சிட்டு எங்கே போயிடுவான்? இங்கே தானே இருப்பான், ஒரு நாளைக்கு பார்ப்போம், இல்லைன்னா 6 மாதம் கழித்து பார்க்கலாம், 1 வருஷம் கழித்து பார்க்கலாங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ஒருவன் இறந்து விட்டால் அவனை திரும்ப பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்களை திரும்ப பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இயேசு அந்த துக்க வீட்டில், அந்த வேதனை வீட்டில், அந்த கண்ணீர் வீட்டில், அந்த மகா துயரமான வீட்டில் இயேசு போகும்பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. ஏன் கண்ணீர் விட்டார் அப்படின்னு பார்த்தா, இதே போல் அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. மார்த்தாள் மரியாள் வீட்டில் இயேசு கண்ணீர் விட்டார். அவங்கள பார்த்து அழுகிறத பார்த்துட்டு இயேசு கண்ணீர் விட்டார். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அழுதும்னா ஏசப்பா என்ன செய்வார்? அழுவார். அல்லேலூயா. நம்ம ஏசப்பா அழ வைக்கலாமா, சிரிக்க வைக்கலாமா? ஏசப்பாவை சிரிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அவனுடைய அப்பா என்ன செய்வார்? அம்மா என்ன செய்வாங்க? அதே குழந்தை அம்மா அப்பா சிரிக்கணும்னா அந்த குழந்தை என்ன செய்யணும்? சிரிக்கணும். அல்லேலூயா. அதே போல் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னை பெற்றாரு, வளர்த்தாரு, போய் சேர்ந்துட்டார். ஆனால் ஏசப்பா இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அழுகையை மாத்திரம் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார். எதை வேணாலும் பார்த்துட்டு இருப்பார். உங்கள் வீடே பற்றிட்டு எரியுதா, இயேசு பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு இருப்பார். அல்லேலூயா. உன் வீடு பற்றிட்டு இருந்தால் கூட ஏசப்பா என்ன செஞ்சிடுவார்? பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆனாலும் சும்மா இருப்பார்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிற, ஆனால் அழுகையை மாத்திரம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல் பார்க்குறோம், ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் யாருடைய சத்தத்தை? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன நடந்துச்சு? நீ பயப்படுற? பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆகார் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, இப்போ மேல் வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தை ஒரு துருத்தியில் தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? பிள்ளைய அம்மாட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பிவிட்டார், போ அப்படின்னு. அல்லேலூயா.
அவள் வனாந்தரத்தில், பெயர் செவாங்கிற வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். தண்ணி இல்லாத காட்டில். சாப்பாடு இல்லைன்னா கூட கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பலனடைந்து நடந்து போகலாம். ஆனால் இந்த இடத்துல ஆகாரமும் இல்லை. என்ன ஆயிடுச்சு? துருத்திலிருந்த தண்ணீர் செலவடைந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டுட்டு, அல்லேலூயா, ஒரு குழந்தை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சாக போகிறது. அல்லேலூயா. இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கா? ஆனால் நம்ம ஆகாரை விட பெரிய அழுகிறோம். ஆனால் ஆகாருக்கு வந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கான்னு கேளு. வந்திருக்கா? இல்லை. ஆகாரு குழந்தைய ஒரு செடி கீழே போட்டுட்டு, இனி நான் பார்த்து குழந்தை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். இதை விட ஒரு துயரம் யாராவதுக்கு வந்திருக்குமான்னு என்னுடைய பழக்க வழக்கத்தில் யாருக்கும் வந்ததில்லை. பயங்கரமான துயரம். கண்ணுக்கு முன்னாடி தான் பெத்த குழந்தை சாகிறத பார்க்கறத விட பெரிய கொடூரம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷன் செத்தா கூட என்ன பண்ணுறது, எனக்கு வாழ்க்கை அப்படி போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்ல. ஆனால் கொடுமை என்னென்னா, அதை விட கொடுமையானது குழந்தை சாகிறது. ஆனால் அவர் என்ன செய்தால், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா. பட்டினி கிடந்தா கூட தேவன் கண்டுக்க மாட்டார். போ, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லைனாலும் கூட கண்டுக்க மாட்டார். என்னமோ பண்ணிட்டு போ, கண்டுக்க மாட்டார். கண்டுக்குவார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் அழுகிறதை மாத்திரம் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அழுதாள். எப்படி அழுதாள்? நாம் யாராவது சத்தம் போட்டு அழுதுருக்கிறோமா? யாராவது சத்தம் போட்டு அழுதுருக்கிறீங்களா? உன் சத்தம் வேணால் கேட்கும், அழுகும்போது கேட்கும். அது வேற சத்தம். அல்லேலூயா. ஆனால் ஆகாரை போல அந்த துயர தொனி, அந்த துயரம், சத்தம் போட்டு அழுகிறான். தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டாராம்? ஆனால் அழுதது யாரு? ஏன் பிள்ளை அழுகலையா? பிள்ளையும் அழுதது. ஆனால் இந்த இடத்துல ஆகார் சத்தம் போட்டு அழுதாள். ஆனால் பிள்ளைனால சத்தம் போட்டு அழ முடியல. ஏன்னா அவ என்ன நிலைமையில் இருக்கிற அந்த பிள்ளை சாகிற நிலைமையில் இருக்கிறவ எப்படி சத்தம் போட்டு அழ முடியும்? அவனே சாக போகிறான், அப்படியே சாக போகிற நிலைமையில் கிடக்கிற ஒரு மனிதன் பேசக்கூட முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கூட என்ன செய்ய முடியாது, அவன் பேசுகிற சவுண்டு பக்கத்தில் இருக்கிறவன கூட தெரியாது. அப்படியே பார்ப்பான், என்னமோ சொல்ல துடிப்பாங்க, ஆனால் கண்ணில் மட்டும் கண்ணீர் வரும். ஆனால் அந்த சத்தம் என்ன செய்யாது, வெளியே கேட்காது. ஏன்னா அந்த பிள்ளை சாக போகிறான். அப்படி பக்கத்தால் இருக்கிறவனுக்கு கூட கேட்காத சத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு கேட்டது. அல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் புலம்புற புலம்பல், உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த சத்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருக்கு கேட்கும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தால் கட்டாயம் 100க்கு 100 உங்கள் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன செய்தார்? உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அலற, பயப்படாத, உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன்னா என்ன சம்பவித்ததுன்னு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தேவதூதனுக்கு தெரியுமா தெரியாதா? உன் வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியாதா?
தெரியும். ஆனாலும் என்ன சம்பவித்தது? தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதே. யார் சத்தத்தை கேட்டாங்கன்னு சொல்றாரு? பிள்ளையின் சத்தத்தை யார் கேட்டாங்களா? நான் கேட்டேன்னு சொல்லல. தேவதூதன் நான் கேட்டேன்னு சொல்லல. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவே. அல்லேலூயா. உன் அழுகையை பார்த்து உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே தவிர உன்னை கீழே விழுந்து போக விட மாட்டார், உன்னை தோற்று போக விட மாட்டார். அல்லேலூயா. எப்படியோ என்னமோ பண்ணிட்டு போகன்னு தேவன் விட மாட்டார். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் பிரித்து எடுப்பார். அல்லேலூயா. ஆகாரை, இஸ்மவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்து விட்டார். அதனால் ஆபிரகாமோடு அவனுடைய கூட்டத்தோடு இருந்தால் அவனால் பெரிய ஜாதியாக மாற முடியாது. இஸ்மவேல் எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் அவன் யாருடைய சந்ததியாகத்தான் எண்ணப்படும்? ஆபிரகாமுடைய சந்ததியாகத்தான் வரும். அதனால் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் மூலமாக என்ன வரக்கூடாது? சந்ததி வரக்கூடாது. யார் மூலியமாக வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்? ஈசாக்கு மூலமாகத்தான் வர வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கெடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமு தான். அதனால் சரி என்னமோ தப்பு பண்ணிட்ட, சரி என்னமோ ஆகிப்போச்சு, சரி அவன் அங்கே வைத்திருக்க கூடாது என்பதற்காக தேவன் பிரித்து எடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க திட்டம் போட்டு விட்டால் குடும்பத்திலிருந்து, சொந்தத்திலிருந்து, பந்தத்திலிருந்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் பிரித்து எடுப்பார். அல்லேலூயா. எதற்கு பிரித்து எடுக்கிறார் என்றால் ஆசீர்வதிக்க வேண்டும். நீ பெரிய ஜாதியாக மாற வேண்டும். அல்லேலூயா. நான், என் மனைவி, என் பிள்ளைகள் பெரிய சந்ததியாக மாற வேண்டும். அங்கே இருந்தால் செட் ஆகாது. நீ எங்கே வரணும்? பிரித்து எடுக்கப்பட்டவனாக வர வேண்டும். அனாதையாக திரியணும். எங்கே? வனாந்தரத்தில், சிட்டியில் இல்லை, வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியணும், அழணும். அப்பொழுது உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நீ பயப்படாத, உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இஸ்மவேலுக்கு தானே சொன்னார், எனக்கா சொன்னார். நான் ஆமேன்னு சொல்லி அதை அப்படியே சுதந்திரித்து கொள்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன்னு தான் சொல்லுங்களேன், உங்களுக்கு அப்படியேன்னு ஆகட்டுமே, அப்படியே ஆகட்டும். இப்போ பிரித்து எடுக்கும் பொழுது இப்போ காலில் ஒரு முள்ளு குத்தி உடஞ்சி உள்ளுக்குள்ளே நின்றுச்சு. இப்போ அந்த காலிலிருந்து முள்ளை என்ன செய்யணும்? பிரித்து எடுக்கணும். எடுக்கலைன்னா என்ன ஆகும்? அது நமக்கு அது ஒரு பெரிய வியாதியாகவே மாறிடும். இப்போ பிரித்து எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஆடாடா, என்ன சுகம், என்ன சுகம். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு குத்துங்க, ஊசி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு குத்துங்க, நல்ல சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? ஐயையோ விட்டுருங்க 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 வலிக்குதுன்னு சொல்லுவோமா? வலிக்கும். பிரித்து எடுக்கும் பொழுது என்ன செய்யும்? ஆகாருக்கு எப்படி இருந்துச்சு? பிரித்து எடுக்கும் பொழுது வலிக்கும். வலிச்சா தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லைன்னா முள்ளு வெளியே வருமா? விட்டுருங்க, ஐயோ என்னை விட்டுருங்க. வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் தாயும் பிரிக்கும் பொழுது தேவன் தான் என்ன செய்கிறாரு? ரெண்டையும் பிரிக்கிறாரு. எப்படி இருக்கும்? எவ்வளோ வேதனை! பிரிக்கும் பொழுது வேதனை இருக்கும். அல்லேலூயா. அந்த வேதனையின் மூலமாக வருகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் கையில் ரெண்டு கையையும் குயிக் பேஸ்ட் வச்சு ஒட்டிடுறோம்.
ரெண்டையும் ஒட்டிட்டோம். இப்போ அது பிரிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படியே கையில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒட்டியாச்சு, தெரியாமல் ஒட்டிட்டோம் கையில். என்ன பண்ணுறது? ஒட்டியாச்சு, ஒட்டிட்டோம். இப்போ பிரிக்க முடிச்சாலும் நினச்சாலும் ஒட்டிக்கிச்சு, பிரிக்க முடியல. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பிரித்து தான் ஆகணும். இல்லைன்னா சாப்பிடவும் முடியாது, பாத்ரூம் போகவும் முடியாது. கையில் ரெண்டையும் ஒட்டிக்குது. என்ன செய்கிறது? இப்போ தேவன் பிரிக்கணுமா பிரிக்கக்கூடாதா? பிரிக்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? வலிக்கும். பிரித்து தான் ஆகணும், வலிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லையே. வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னா ஏசப்பா விட்டுருவாரா? குழந்தை பெற்றுக்கும் போது எனக்கு வலிக்குது எனக்கு விட்டுருங்கன்னு சொன்னால் யாராவது விடுவாங்களா? வலிச்சு தான் ஆகும். அப்பொழுது தான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. ஆகாருக்கு வேதனை இருந்தது, பாடுகள் இருந்தது, துயரங்கள் இருந்தது. எகிப்தில் நான் அமைதியாக நான் பாட்டுக்கு எவனையாவது கல்யாணம் முடிச்சுட்டு பொழப்பு நடத்தியிருப்பேன். இந்த ஆபிரகாமோடு சேர்ந்து வந்தேன், என்னை அனாதையான அடுக்காட்டில் விட்டுட்டான். இந்த எல்லாம் இந்த காலத்து இப்போ மொழியில் சொன்னால் எப்படி சொல்லுவோம்? தமிழ் செந்தமிழில் சொன்னால் எப்படி சொல்லுவோம்? விட்டுட்டான், அனாதையாக விட்டுட்டான், இவனை நம்பி வந்தேன். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஆகாரின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. வேதனையை மாற்றினார். பயப்படாத, உன் மகனை என்னவா மாற்றுவேன்? பெரிய ஜாதியா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அவன் பெரிய ஆளாகி இன்றைக்கி எல்லாம் நாசமாக தான் போகுது. ஈரான் அங்கே அடித்து நொறுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் வெறும் பெரிய அண்ணன் தம்பி சண்டை அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆபேல் காலத்திலேயே அண்ணன் தம்பி சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கும் நடந்துகிட்ருக்குது, இனிமேலும் நடக்க தான் போகுது. ஆனாலும் ஆசீர்வதித்தாரே. அல்லேலூயா. ஆசீர்வதித்தாரே. கிறிஸ்டின் நாடு நல்லா செழிப்பாக இருந்துச்சுன்னா முஸ்லீம் நாடும் நல்லா செழிப்பாக தான் இருக்குது. ஒன்றும் நாங்கள் ஒன்றும் குறைஞ்சி போனவங்க கிடையாது. நீ அடித்தா நானும் அடிப்பேன் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது நம்மை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினால் சில வழிகளை நாம் தாங்கி தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா கூட அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது, எனக்கு தான் ஆசீர்வாதம். இப்போது நெல்லும் களையும் ஒன்றாக வளர விடக்கூடாது. நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சும் போது களைக்கும் என்ன செய்யும்? தண்ணி பாயும். அதனால் நெல்லுக்கு தண்ணி பத்தாமல் போயிடும். அப்போ நெல்லினுடைய வளர்ச்சி கம்மியாயிரும், அதனுடைய விளைச்சல் கம்மியாயிரும். அப்போ இனத்தை பிடுங்கணும், களையை பிடுங்கணும், வேரோட பிடுங்கணும். கொஞ்சம் நஞ்சமெல்லாம் பிடுங்கிட்டா மறுபடியும் முளைக்கும். வேரோட பிடுங்கி தூக்கி எறிந்தால் நெல் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதற்காக சில பிரிவினைகள் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதாவது பரவாயில்ல. நம்ம அண்ணாள் அம்மாவை பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். 1 சாமுவேலில் அந்த அம்மா வாசிக்கிற 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவள் போய் எங்கே போய்? சர்ச்சில் போய் என்ன ஆச்சு? மனம் கசந்து. மனம் கசந்துன்னா மனசு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கசப்பாயிடுச்சு. அடப்போ நாம் இனிமேலும் நம்ம பொழைக்கிறதா? எப்படி? மனம் கசந்துனா என்னது? இனிமேல் நாம் போய் பொழைக்கிறதா? நிறைய தாய்மார்கள் சொல்லுகிற டயலாக் என்னது? என் மகன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, என் புள்ள மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நான் சும்மா சொல்லுங்களேன். நிறைய பேர்த்து நீ கேட்டது இல்லையா? யாரையும் கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? என் புருஷன் இல்லைன்னா மட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவன் கிடக்கிறான், அவனுக்கு என்னவோ பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன? நாம்
யாரதான் சொல்லுவாங்க, பையன் மட்டும் அந்த குழந்தை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க, சரிம்மா நான் வச்சுக்கிறேன் உன் குழந்தைய, நீ போய் என்ன ஆகு சாகுன்னு சொன்ன போக சொன்ன போயிடுவாங்களா? நான் வச்சுக்கிறேம்மா, நான் நீ காப்பாற்றுறத விட நான் பயங்கரமாக படிக்க வச்சு டாக்டராக்கி பயங்கரமாக நான் காப்பாற்றிடுறேன், நீ போய் சேரு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? சறுக்கு, யாரை சறுக்கு வச்சுக்கிட்டு, குழந்தைய சறுக்கு வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த அம்மா மனம் கசந்து, ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியே இருக்கிற ஆட்கள் எல்லாம் பேசல, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆள் தான் பேசுது. உள்ளுக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கே வச்சிருக்கிறாரு? வாசிங்க 6வது வசனம். கர்த்தர் அவள் யாருடைய கர்ப்பத்தை? அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடினால், கர்த்தர் அடைச்சிட்டாரு. அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் व्यसனப்படுத்தினாள். யாரது? சக்களத்தி. இவ யாரை துக்கப்படுத்துறா? அண்ணாள. எப்படி துக்கப்படுத்துறா? சும்மாவா? மிகவும் व्यसனப்படுத்தினாள். மிகவும் பேச்சுனா பேச்சு, அப்படி 1-2 பேச்சா பேசுறா. என்ன பேச்சு பேசுறா? அசிங்கமாக பேசுறா, பேசாத வார்த்தையெல்லாம் பேசுறா, என்னென்னமோ பேசுறா. யார் இது? நமக்கும் ஒரு சக்களத்தி எங்காவது வச்சிருப்பார், எங்கேயாவது இருக்கும், இப்பவும் கூட இருக்கும், எங்காவது ஒரு சக்களத்தி இருப்பாங்க. இருந்துட்டு பேசாத பேச்சு, நம்மளுக்கு தெரியறதில்ல, ஆனால் இருக்கும், பேசிட்டு தான் இருப்பாங்க. யாராவது பேசாமல் இருப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது நம்மளை பற்றி பேசாமல் இருக்கிறாங்களா? பேசாமல் இருப்பாங்களா? எங்கேயாவது ஒரு சக்களத்தை என்ன செய்யும்? பேசிகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று, அண்ணங்கிற சக்களத்தி, அக்காங்கிற சக்களத்தி, தம்பிங்கிற சக்களத்தி, தங்கச்சிங்கிற சக்களத்தி, உறவு முறை மாமாங்கிற சக்களத்தி, ஏதாவது ஒரு சக்களத்தி என்ன செய்யும்? பேசிட்டு தான் இருக்கும். வாய் சும்மாவே இருக்காது. மனசு என்ன ஆகுது? மிகவும் கசக்குது, மிகவும் வேதனைப்படுகிறது. அதனால் வேதனைப்படும் போதெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா கர்ப்பத்தை அடைச்சது யார்? கர்த்தர் தான். இவ பேசுகிறாளே, சக்களத்தி பேசுகிறாளே, நாம் குழந்தை கொடுப்போன்னு கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல் நீங்களும் நானும் வீட்டில் யாராவது அவமானப்படுத்தினா, யாராவது அசிங்கப்படுத்தினா, யாராவது துக்கப்படுத்தினா நம்மளை கர்த்தர் மாற்றிடுவார்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மாற்றவே மாட்டார். எப்போ தெரியுமா மாற்றுவார்? உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். அல்லேலூயா. உன் இருதயம் மனசு கசந்து, எப்படி வாசிங்க? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ அவனால் தாங்கவே முடியல. விண்ணப்பம் பண்ணுகிறாள், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறாள், கர்த்தரை நோக்கி கதறுகிறாள், மிகவும் அலறாள். அல்லேலூயா. நம்மளாம் யாராவது சர்ச்சில் போய் இந்த மாதிரி அழுதுருக்கிறோமா? அழுதுருக்கிறோமா? அப்போது அன்னாளுக்கு நடந்தது போல் நமக்கு நடக்கவில்லை. அதனால தான் நம்ம என்ன செய்யவில்லை? அழுகவில்லை. அல்லேலூயா. அழணும், கர்த்தரை நோக்கி அழணும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டோம், அவர் அதை என்ன செய்வார்? துருத்தியிலே வைத்து கொள்வார், பத்திரமாக வச்சிருப்பார். அல்லேலூயா. மிகவும் மனம் கசந்து அழுதாள். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா 11 பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினார். கர்த்தருடைய சமூகத்தில் அழுது பொருத்தனை பண்ணி ஜெபிச்சுப்பார். அல்லேலூயா. நான் இதை செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபித்துப்பார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார்.
இப்போ நமக்கு ஒரு வீடு வேணும்னு பொருத்தனை பண்ணுறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க, அந்த வீட்டை நான் சர்ச்சுக்கு நடத்துறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுறேன்னு வச்சிங்களேன். பொருத்தனை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. மேக்சிமம் 100% ஆண்டவரே நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா பாருங்கள், கொடுக்கிறேன், கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னார். என்னமோ காணிக்க போடுறேன், சர்ச்சு கட்டுறதுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து சர்ச்சு கட்டுறதுக்கு காசு வசூல் பண்ணுவாங்க, தாவீதும் அவங்க எல்லா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. ஆனால் தாவீது சொல்கிறார், நீங்கள் கொடுத்ததை நான் கொடுக்குறேன். யார் கொடுத்தது? நீங்கள் கொடுத்ததை நான் கொடுக்குறேன். எவ்வளோ ஒரு மனசு பாருங்கள், எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு எண்ணம். இங்கே அண்ணால் என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணுகிறார். 17 பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நினச்சபடியே கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே உனக்கு நடக்கும். நீ அழுது யாருக்கிட்ட? மனுஷங்கிட்டையா? ஒரு முதலமைச்சர்கிட்டையா? இல்லை பிரதமர்கிட்டையா? இல்லை சொந்த பந்தங்கிட்டையா? ஒரு சொந்தக்காரங்கிட்ட போய் அழுது பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு திரும்ப ஒன்று சொன்னதில்லை போல இருக்குது. பரவாயில்ல, கர்த்தர் அவ்வளவா ஆசீர்வதித்து இருக்கிறார். என்ன சொல்லுவாங்க போய் அழுதா? பேசுவாங்க. இல்லாத பொல்லாத அவளுக்கு அப்படி தான் வேணும். சொல்லுவாங்க. போனதுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் 2000க்கு முன்னாடி, அதெல்லாம் ஓல்டு. அதெல்லாம் இப்போல்லாம் எப்போ தெரியுமா? நேருக்கு நேராக. ஆமாம், அதெல்லாம் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி, இது கொரோனாவுக்கு பின்னாடி. அப்படி ஆயிடுச்சுன்னா உலகம். ஆனால் இங்கே உனக்கு அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி பாசு சொல்கிறாரு. அந்த அம்மா விசுவாசத்தோடு அப்படியே நடக்கும்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. அதனால் 18 சொல்லுகிறது, அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருந்ததில்லை. அதுக்கப்புறம் 18 என்ன சொல்லுகிறது? அதுக்கப்புறம் அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலிருந்து தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமாக இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு அழாதேன்னு சொன்னால் சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் அழமாட்டாங்க, அப்புறம் ரோட்டில் போகும்போது அழுதுகிட்டே போவாங்க. கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தால் இனி அழக்கூடாது. எனக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கணும், இந்த மாதிரி நான் மைக்கு பிடிச்சிட்டு சொல்லணும். நீங்கள் ஆமேன்னு சொல்லிடுவீங்களா? பார்த்துருவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பாஸ்டர் சொன்னார் அண்ணால பார்த்து, உனக்கு கட்டளை இடுவாராக. அல்லேலூயா. விசுவாச்சாங்களா? அதுக்கப்புறம் அவள் போய் என்ன செய்தாள்? போஜனம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யல? துக்கமுகமாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாட்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு 1,00,000 தடவை பாடினாலும் 1,00,000 அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எத்தனை லட்சம் தடவை பாடியாச்சு? 1,00,000 தடவை பாடியாச்சு. ஒவ்வொரு தடவையும் பாட்டு புதுசாகவே தெரியுது. அல்லேலூயா. இனி அன்னாளாக இருப்பீர்களானால், இனி சாப்பிட்டு எப்படி இருக்கணும்? புரியல. பசுமையும் அப்பாடா சாப்பிட்டு பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்களா? ஆமா.
ஆனால் என்னதான் நீ சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்டாலும் பசுமையோ புஷ்டியோ என்னால் அந்த அளவுக்கு வர முடியாதுல்ல. துக்கமாக இருக்க கூடாது. ஆமேன்னு சொல்லிட்டீங்கல்ல, வெளியே போய் துக்கப்பட்டீங்க, யாருக்கு கோவம் வரும்? ஏசப்பா கோவம். அங்கே ஆமேன்னு அல்லேலூயா வேற போட்டுட்டு இங்கே வந்து மறுபடியும் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இல்லை. கர்த்தர் அதுக்கப்புறம் ஆசீர்வதித்தார். சக்கரத்துக்கு பிறந்த குழந்தையை விட அன்னாளுக்கு அதிக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நீங்களும் ஆராதனை முடிஞ்சொன்ன நல்ல பசுமையானதுகளை புசித்து, கொடுமையானதுகளை புசித்து, மதுரமானதுகளை குடித்துட்டு சந்தோஷமா இருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? வேதனைகளை நீக்கி வர்த்திக்க பண்ணுவார். எப்படியோ முள்ள குத்தி நோண்டி வெளியே எடுத்தாச்சு. இனி புண்ணு சீக்கிரம் ஆறிரும். இனி நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 பேர்த்த லேடிஸு 2 பேரை பார்த்தோம். யார்? ஆகார், அன்னாள். இப்போ ஜென்ஸ் 2 பேர்த்த பார்க்குறோம். யோசேப்பை குறித்து பார்க்குறோம். எல்லாரும் தூக்கி எங்கே போட்டாங்க? சிறையில், குழியில் போட்டாங்க. யார் குழியில் போட்டது? அண்ணனுங்க. ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் நம்மளை இங்கே தான் போடுவோம். தூக்கி தோளில் வச்சுட்டு அப்படியே தாளாட்டு நினைக்கிறீங்க? எங்கே போடும்? ஆமாவா இல்லையா? எல்லாருடைய உறவுகளும் அப்படித்தான் பண்ணுமா பண்ணாதா? பண்ணியிருக்கா இல்லையா? அவ்வளோதான். அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரே உறவு, குழியில் தூக்கி போடாத ஒரே உறவு, குழியில் கடந்தாலும் தூக்கி நிறுத்துகிற ஒரே உறவு யாருன்னு கேட்டீங்கன்னா யாருங்க? ஏசப்பா தான். அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. குப்பையிலிருந்து எடுத்து கொண்டு போய் பஞ்சாயத்து தலைவரோட நம்மளை உட்கார வைக்கிறாராம். ஊராட்சி மன்ற தலைவரோட யாரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு? குப்பையில் கடந்தவனை. அல்லேலூயா. வசனம் அப்படித்தானே சொல்லுது. ஆமாவா இல்லையா? அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கவும் மகிமையின் சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நம்பணும்? ஏசப்பா. யார்கிட்ட அழணும்? புருஷங்கிட்ட அழதான் புருஷன் சொல்லுவான். நீ புலம்பியே குடும்பம் என்னாயிடுச்சு, நீ அழுதே என் குடும்பம் என்ன ஆயிடுச்சு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் யாருக்கிட்ட அழணும்? ஏசப்பாட்ட அழுதாதான். அழாத மகளே, நான் உன் கண்ணீரை தொடச்சிட்டேன், நீ பயப்படாத, நீ சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்கிறது யாரு? அதே போய் கூட பிறந்த அக்காட்ட சொன்னால், உன் குடும்பம் அழுது புலம்பி உன் குடும்பம் கெட்டு குட்டிச்சரா வச்சு நீ இங்கேயும் வந்துட்டியா, என் குடும்பத்தையும் கெட்டு குட்டிச்சராவுக்கு வந்துட்டியா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? பார்த்தீங்களா? இந்த பக்கம் மட்டும்தான் பதில் வரும். கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த பக்கம் பதிலே வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனிடத்தில் அழுங்கள். ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் வரும். அது எதற்கென்றால் தேவனிடத்தில் நெருங்குவதற்கும் எதிர்கால ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தினது போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போராட்டம் இல்லை என்றால்,
ஒரு நம்மோடு கூட போராடி ஜெயிக்கிறதுக்கு குத்து சண்டை போடுவதற்கு ஒருவனும் இல்லை என்றால் அந்த தங்க பதக்கத்தை சுதந்திரிக்க முடியாது. ஒரு போராளி இருக்க வேண்டும், அவனோடு போராட வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும், அந்த தங்க பதக்கத்தை வாங்கணும். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்திய அணி மட்டும் போய் உள்ளே நிற்கிது, பாகிஸ்தான் அணியை காணோம். அது என்ன கிரிக்கெட்டா? இல்லை இந்திய நாட்டுக்காரனே பந்து போட்டு இந்திய நாட்டுக்காரனே அடித்து இந்திய நாட்டுக்காரனே ஜெயிச்சா எவனாவது ப்ரைஸ் கொடுப்பானா? யார் இருக்கணும்? பக்கத்து நாட்டுக்காரன் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம செல்ஃபோன்லேயே கிரிக்கெட் இருக்குது, அந்த விளையாண்டு மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. குத்துச்சண்டை வீரன் ஒருத்தன் அமெரிக்காக்காரன் இருக்கணும், இன்னொருத்தன் ரஷ்யாக்காரன் இருக்கணும். 2 பேர்த்துக்கு சண்டை வந்து ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஜெயிச்சவனுக்கு என்ன கொடுப்பாங்க? பதக்கம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் ஜெயித்தோமானால் நிச்சயமாக தேவன் கொடுக்கிற நீதியின் கிரீடம்ங்கிற பதக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அது நம் தலைமேல் அலங்காரமாக இருக்கும், அது நமக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. அது சந்தோஷத்தை கொண்டு வரும். பாருங்கள், கல்யாணத்தன்னைக்கு கிறிஸ்துவ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு தலையில் என்ன வச்சுருப்பாங்க? பிளாஸ்டிக் தான். கவலைப்படாது, பிளாஸ்டிக் தான் வச்சுருப்பாங்க, ஆனாலும் என்ன இருக்கும்? அது ஒரு கெத்து. அல்லேலூயா. ஏன் தெரியுமா கிரீடம் வைக்கிறாங்க பொன் பிள்ளைக்கு? ஏன்னு சொல்லுங்களேன். ஏன் பொண்ணுக்கு கிரீடம் வைக்கிறாங்க? ராணி. சரி, கட்ட போகிறவனுக்கு ராணி. இல்லை, நான் என்ன நினச்சேன் தெரியுமா? இப்போ வெறும் மண்டையாக இருந்துச்சு, இனி எல்லா பிரச்சனையும் மண்டை மேலே தான் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடம். சரி, ஒரு நாளைக்கு தலையில் இது கிரீடம் இருக்கட்டும். இல்லை, நான் என்ன நினச்சேன்னா, கல்யாணத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணை விட பயங்கரமாக மேக்கப் பண்ணிட்டு நிறைய பேர் வருவாங்க. அதில் யார் பொண்ணுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பொண்ணுக்கு தலையில் கிரீடம் வச்சு இதுதான் பொண்ணுன்னு காட்டுறாங்களோன்னு நான் நினச்சேன். 20, 60 எதுவுமே தெரியாது, வித்தியாசமே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கிரீடம் வைக்கிறாங்க. ஆண்டவர் கிரீடத்தை தருகிறார். இந்த யோசேப்பை தூக்கி எங்கே போட்டாங்க? குழியில் போட்டாங்க. ஏசப்பா எங்கே தூக்கி நிறுத்தினார்? சொன்ன வசனத்தை நிறைவேற்றினாரா? என்ன சொன்னார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாவோடு கூட உட்கார வைத்தாரா இல்லையா? குழியில் தள்ளிட்டானுங்க படுபாவிங்க. அப்புறம் இந்த நாசமாக போனவங்க என்ன எங்கே தள்ளிட்டாங்க? படுங்குழி பாதாளத்தில் தள்ளிட்டானுங்க. இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. குழியில் போட்டாலும் பழிய போட்டாலும் என்ன செய்வார்? குழியில் போட்டாலும் பழிய போட்டாலும் மாற்றிடுவார். கரங்களை தட்டி, குழியில போட்டாலும் பழிய போட்டாலும் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. குழியில போட்டுட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி தான், படுபாவிங்க அப்படி தான் செய்வாங்க. ஆனால் பரிசுத்தர் என்ன செய்வார்? நம்மளை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நினைக்கலாம் படுபாவி குழியில் தள்ளிட்டான், பரவாயில்ல, பரிசுத்தர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறார், அவன் குழியில் தூக்கி போட்டவங்களை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறார், பெரிய பயங்கரமான, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடக்கிற மாதிரி
அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. மனிதன் தீமை செய்தான், கர்த்தர் நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. மாற்றினார்களா இல்லையா? மாற்றினார். யோசேப்பின் தேவன் இன்னைக்கு என்னுடைய தேவன். யோசேப்புக்கு மாற்றினது உண்மை என்றால் எனக்கும் மாற்றுவது 100க்கு 100 நிச்சயம். அல்லேலூயா. நிச்சயம் 100க்கு 100 மாற்றுவார். மாற்ற மாட்டாரா? நீங்கள் பார்க்கறத பார்த்தா எனக்கே டவுட் ஆகுது. அல்லேலூயா. மாற்றினாலும் மாற்றுவார். எனக்கு என் இயேசு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில் நடந்தால் போதும் பாஸ்டர். என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ. என்ன சொல்கிறீங்க? குழியிலேயே கிடக்கணும்னு நினச்சிருக்கிறார் போல இருக்கு. ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசேப்பை குழியிலிருந்து தூக்கினார் தேவன், என்னுடைய தேவன் என்னையும் தூக்குவார், தூக்கி எடுப்பார். தூக்கி எடுத்து எங்க கொண்டு போய் உட்கார வைப்பாரு? ராஜாக்களோட உட்கார வைப்பார், அதிகாரிகளோடு உட்கார வைப்பார். கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் சகாயம் பண்ணுவார். நீங்க சோறு குழியில போட்டவங்களுக்கு ஆகாரம் போட்டது யாரு? இல்லைன்னா அவங்கெல்லாம் என்ன இருக்கும்? அவன் பிள்ளைகள் என்ன இருப்பாங்க? செத்து போயிருப்பாங்க. சந்ததியே இருந்திருக்காது, இஸ்ரவேல் சந்ததியே இருந்திருக்காது. ஆனால் தேவன் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், அல்லேலூயா, குழியில் போட்டுட்டாங்களேன்னு புலம்பாதீங்க, என்னை வித்துட்டாங்களேன்னு புலம்பாதீங்க, சிறையில் போட்டுட்டாங்களேன்னு புலம்பாதீங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கர்த்தர் யோசேப்போடு தானே இருந்தார், எப்படி குழியில் போட்டாங்க? எப்படி கர்த்தர் யோசேப்போடு இருக்கும்போது யாராவது குழியில் போட முடியுமா? சிறைச்சாலையில் கொண்டு போய் போட முடியுமா? அடிக்க முடியுமா? துன்புறுத்த முடியுமா? யார் கூட இருக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறது. எப்படி முடிஞ்சு? அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் நாட்டை காப்பாற்றுறது தான் கர்த்தருடைய முழு எண்ணமும். எகிப்து நாட்டை காப்பாற்றணும்னு கர்த்தர் நினைக்கல. 7.5 வருஷம் 7 வருஷம் பஞ்சம் வந்துருச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு யோசேப்பு கொண்டு போனார். அது எகிப்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு இல்லை. யாரை காப்பாற்றுறதுக்கு? இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் போட்ட திட்டம் அது. இப்போ யோசேப்பு கானான் தேசத்துலேயே யாரோடு இருக்கிறாரு? யாக்கோபோடையும் இருக்கிறாருன்னு வச்சுங்க. எப்படி எகிப்து ராஜாவாக மாற முடியும்? மாற முடியுமா? நான் போய் யோசேப்பு போய், ராஜாவே நான் மந்திரியாய் மாறுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாரா? அது யோசேப்பு யார் தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, கீழ்த்தரப்பட்ட ஜனங்கள். இப்போ கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க இல்லையா ஜாதிய, அந்த மாதிரி மந்தை மேய்க்கிறவர்கள் எகிப்துக்கு எப்படிப்பட்டவங்களா? அருவருப்பானவங்க. அவரை கொண்டு அருவருப்பா மனுஷன் பார்க்குறான். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. உங்களை அருவருப்பாய் பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் தான் சோறு போடுறீங்க. எனக்கு திங்கிறக்கே சோத்த காணாம். இந்த பாஸ்ட் ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுட்டே இருப்பார். நானே சோத்துக்கு டிங்கி அடிச்சுட்டு இருக்கேன். என்னை அருவருக்கிறவங்களெல்லாம் கூட்டு குறை வச்சு சோறு போட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சிறைச்சாலையில் வேற தேசத்தில் இருந்து அகதியாய் வந்தவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? சிறைச்சாலைக்குள்ள இருந்து வந்தவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லாதவனுக்கு குடும்பத்தையே உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு தேவன் பண்ண முடியும் என்றால், நீங்களும் நானும் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம்? நம்மளால முடியாதா? என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கு தான் என் கண்ணீரை துடைக்கிறாரோ,
இதுக்கு தேவை கம்முனு குழியிலேயே இருந்திருக்கலான்னு நினைக்கிறீங்களா? கம்முனு குழியிலேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. இங்கே மேலே வந்து ராஜாவாக மாறி எத்தனை பேர்த்துக்கு உட்கார வச்சு சோறு போடுறது? அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க? வாய் திறந்து சொன்னால் தானே எனக்கும் கொஞ்சம் தெரியும். குழியிலேயே இருந்துக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குழியிலிருந்து தூக்கி நின்று அல்லேலூயா என்னை தூக்கி வீசினவங்களுக்கு, என்னை வெறுத்தவர்களுக்கு முன்பாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்களுக்கெல்லாம் ஆறுதலாக நாம் தான் இருக்கணும். நம்மளை தூக்கி வீசினவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யார் தான் இருக்கணும்? நானே யாராவது ஆறுதல் சொன்னால் கேட்டுட்டு உட்காந்துக்கலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்படி தானே இருக்குது நம்முடைய வாழ்க்கை. நான் போய் இன்னொருத்தனுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? யோசிப்பு சொல்கிறார், அழாதீங்கப்பா. யாரும் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. பயப்படாதீங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உங்களை வைத்து உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வச்சு நான் என்ன செய்கிறேன்? காப்பாற்றுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் உங்களையும் என்னையும் பண்ண போகிறார். அவ்வளோதானா? சத்தம் அவ்வளோதானா? நம்மளை வச்சுதாங்க நம்மளை தூக்குனவனை என்ன செய்கிறோம்? தூக்குறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்தித்தவனுக்காக, துன்பப்படுத்துறவனுக்காக, அசிங்கப்படுத்துறவனுக்காக வரட்டும் வச்சு மூஞ்சிலேயே குத்துறேன். என்னையும் அப்படி பேசுனா அப்படியா? இல்லை அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் தான் ராஜா. நீங்களும் நானா? நம்ம முதலமைச்சர் யான்னு தெரியுமா? விஜய். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் ஓட்டு? 4 லட்சத்துக்கு மேலே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு விழுந்த ஓட்டு 1 லட்சம் தான். மீதி எத்தனை லட்சம் ஓட்டு விழுகல விஜய்க்கு? 3 லட்சம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு போட்டவங்க மாத்திரம் என்னுடைய நாட்டு மக்கள் அல்ல, எனக்கு ஓட்டு போடாதவங்களும் என்னுடைய நாட்டு மக்கள் தான். அவங்களை பட்சவாதம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நான் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனே இப்படி சொல்லும் பொழுது அந்த விஜயை உருவாக்குனவர் என்ன சொல்லுவார்? எப்படி சொல்லுவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தூக்கி எதிராளிக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கே நாம் தான் சாப்பாடு போட்டு ஆதரவு கொடுக்குறோம், நாம் தான் ஆறுதல் படுத்துகிறோம், நாம் தான் மூளைக்கல்லாக இருக்கிறோம். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. ஓகே. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 41வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 20:41. எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். ஒருவருக்கொருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அல்லேலூயா. 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. தாவீது 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிறாங்க. யார் யார்? யோனத்தானும் தாவீதும். முத்தம் கொடுத்துட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் சிரிக்கிறாங்களே, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. அப்போ தாவீது எப்படி அழுதான்? மிகவும் அழுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அழுதான்னா, அதிலே 30வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. தாவீது எப்படி அழுதான்னா, அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலனே இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா.
ஒரு தாவீதினுடைய திட்டம் என்னன்னா, தாவீதின் குமாரனாக இயேசு வர வேண்டும். யாருடைய குமாரனாக இயேசு வரணும்? தாவீதின் குமாரனாக இயேசு வர வேண்டும். அந்த திட்டத்தை யாரு கெடுக்கணும்? பிசாசு கெடுக்கணும். அதே போல உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை யாரு கெடுக்கணும்? மற்றவங்களாம் பாருங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. இயேசுவை நம்பாதவன் நல்லா இருக்கான். இருக்கிறானா இல்லையா? பக்கத்து வீட்டையே எடுத்துங்களேன், அப்படியே நமக்கு முன்னாடி நல்லா சீன் போடுறாங்க பயங்கரமாக, நம்ம வெறுப்பை ஏற்றுறாங்க. நல்லா தான் இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், பெரிய கார் வாங்கியிருக்கான். ஆனால் நமக்கு மட்டும்தான் போராட்டம். சில நேரம் தோணுது, நமக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிறோம், உண்மையான தெய்வத்தை கும்பிட்றோம், உண்மையாக நடந்துக்கிறோம், கரெக்டாக தான் இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தவறுதோ இல்லையோ நான் சர்ச்சுக்கு போகிறது தவற மாட்டேங்குது. ஆனால் யாருக்கு தான் போராட்டம்? எனக்கு தான் இத்தனை பிரச்சனையும் வருதுன்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஏன் தெரியுமா? தேவன் ஒரு மனிதனை தூக்கி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடுகிறார். அந்த திட்டத்தை பிசாசு தெரிந்து வைத்து கொண்டு நீ திட்டமாக போடுறேன்னு சொல்லிட்டு ஆதாவையும் ஏவாளையும் பெரிய ஜாதியாக்கி பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் போட்டார். அதனால் அந்த திட்டத்தை உடைப்பதற்காக பிசாசு வந்து என்ன செஞ்சான்? ஏமாற்றி வஞ்சித்து முடிச்சு கட்டினான். அல்லேலூயா. அதே போல் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிற திட்டத்தை முறியடிப்பதற்காகத்தான் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களை கொண்டு வருகிறான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், கண்ணீரை கொண்டு வருகிறான், கவலைகளை கொண்டு வருகிறான், பிரிவினை கொண்டு வருகிறான். இதை நீங்களும் நானும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனோட போராடி ஜெயித்து தேவனுடைய திட்டத்துக்கு நாம் வழியை திறந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ 3 நாளில் பெலன் அழுகிறாங்க பயங்கரமா. அதிலே 36 வாசிக்கிறோம், மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை விட தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். குடும்ப சூழ்நிலைகள் பயங்கரமாக இருந்தது. வேதனை, கண்ணீர், இரத்த கண்ணீர் வடித்திருப்பார். தாவீது அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தைகள், போராட்டத்தின் மேல் போராட்டம், பிரச்சனையின் மேல் பிரச்சனை, கவலையின் மேல் கவலை, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல. அப்படி ஒரு மிகவும் ஒரு நெருக்கம். ஒரு இடத்துல ஜெபத்துக்கு போனோம். அங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்னை வந்து ஜெபிக்கும்படியாக சொல்லிட்டாங்க. நான் போய் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். கர்த்தர் திடீர்னு ஒரு காட்சியை காமிச்சார். என்னென்னா, ஒரு மிருகத்தை, ஒரு பெரிய மலைப்பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி காமிச்சார். அப்போது என்ன ஆண்டவரே, திடீர்னு இப்படி ஒரு காட்சி நான் பார்க்குறேனே, இப்படி ஒரு பிரச்சனை நான் பார்க்குறேனே, என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி மலைப்பாம்புங்கிற பிசாசின் பிடியில் அநேகர் இங்கே சிக்கி இருக்கிறாங்க. அது என்ன செய்யுதுன்னா, நல்லா சுற்றி என்ன செய்யுது, நொறுக்குகிறது, நெருக்குகிறது. அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது இந்த காரியத்தை கர்த்தர் காட்டுகிறான்னு சொன்ன உடனே அநேக எழுந்து நின்று, நான் நெருக்கப்படுகிறேன், நான் நொறுக்கப்படுகிறேன் என்று சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதா பாம்பெல்லாம் அப்படியே உயிரோடு விழுங்கி விடும், ஒரு கொத்தும் அப்படியே விழுங்கிரும். ஆனால் மலைப்பாம்பு அப்படி விழுங்காது. என்ன செய்யும், நல்லா போட்டு சுற்றி அப்படியே நெருக்கும், நல்லா உடம்பெல்லாம் நொறுக்கி என்ன செஞ்சிடும், அப்படியே உயிரோட விழுங்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுபோல மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் அழுது புலம்புறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு
எப்போ கொடுத்தாரு? தாவீது சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும்போது கொடுத்தாரா? அல்லேலூயா. மிகவும் நெருக்கப்பட்டான். எப்படி அழுதான்? சத்தம் போட்டு அலறதுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. நடக்கிறதுக்கு கூட பலன் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, 30வது அதிகாரம் 17வது வசனம் வேதம் சொல்லுகிறது, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் சத்துருக்களை முறியடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரம் தொடங்கி அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் என்ன செஞ்சான்? சாத்தான்களை முறியடித்தான். ஆனால் இங்கே அலறதுக்கு பலன் இல்லை. ஆனால் சண்டை போடுறதுக்கு என்ன இருந்துச்சு? அலறதுக்கு பலன் இல்லை, சண்டை போடுறதுக்கு பலன் இருந்துச்சு. நான் நிறைய பேர்த்த பார்ப்போம், நடக்கிறதுக்கே ஒய்ஃபுகளுக்கு பலன் இருக்காது, நடக்கவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது. டீ போட்டு கொடுங்க, என்னால் முடியல, மாத்திரை வாங்கி கொடுங்க, என்னால் முடியல, அப்படி பலவீனமாக இருப்பாங்க. ஆனால் வாய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்ல பலனாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம விசுவாசிகள் அப்படி கிடையாது. நல்ல விசுவாசிகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை கொடுத்த நல்ல விசுவாசிகள். பலவீனம்னா எல்லாமே பலவீனம்தான். அல்லேலூயா. வாயும் நாக்கும் எல்லாமே பலவீனம் தான். ஆனால் தாவீது அலறதுக்கு பலன் இல்லை, சத்துருவை இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் சாயந்தரத்து வரைக்கும் முறியடிக்கிறதுக்கு பலன் யார் கொடுத்தாங்க? ஏசப்பா கொடுத்தா. அதே போல் உங்களுக்கும் இன்னி என்கிட்ட பலன் இல்லை, அழுகிறதுக்கு என்கிட்ட சக்தி கிடையாது. கவலைப்படாத. பலனை கொடுக்கறது யார்? எதுக்கு அழுகிறக்கா? எதுக்கு பலனை கொடுக்கிறார்? சத்துருவை முறியடிக்க. இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் சத்துருவை முறியடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒட்டகத்து மேலே 400 பேர் ஏறி ஓடி போயிட்டாங்க. சத்துரு ஒடிச்சா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எத்தனை பேர்? 400 பேர். இத்தனை யாரு? 400 வாலிபர்கள். அவங்க தான் ஓடிட்டாங்க ஒட்டகத்தின் மேலே ஏறி. சத்துரு பில்லர் அடிக்க என்ன செய்யணும்? ஓடணுமா வேண்டாமா? துண்டக்காலம் துணிக்கான ஒரு வழியாக வந்தா ஏன் எப்படி 7 வழியாக ஓட முடியும்? ஒருத்தன் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாம துண்டையும் துணியும் வீசிட்டு சீசர்கள்லாம் ஓடுனாங்க. யார் ஓடினாங்க? இயேசுவை பிடிக்கும்போது ஒருத்தன் துப்புட்டியை விட்டுட்டு துண்டக்கான துணியை காணன்னு ஓடிட்டான். அல்லேலூயா. அந்த மாதிரி பிசாசு ஓடணும். ஓடுவானா? நம்மளை பார்த்து ஓடுவானா? சத்தத்தையே காணா. நல்லா சத்தமாக சொன்னீங்கன்னா யூடியூப்பில் சவுண்டு வரும். ஓடணும். அல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவன் என்ன செஞ்சிடணும்? ஓடிடணும். அடுத்தது, அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அல்லேலூயா. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரர்களும் குமார்த்திகளும் ஒன்று கூட குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். தாவீது தானே திருப்பி கொண்டான். எனக்கு என்ன? எப்படி திருப்பி கொண்டான் பார்த்தீங்களா? அவன் கர்த்தருக்கு முன்பாக அழுதான். அல்லேலூயா. அழுகிறவர்கள் சாதிப்பார்கள். மூளையில் உட்காந்துட்டு இல்லை, எங்கே உட்காந்துட்டு? முக்காடை போட்டுட்டு மூளையில் உட்காந்துட்டு அழுகிறவர்கள் சாதிக்கவே முடியாது. கர்த்தருக்கு முன்பாக அழுதவர்கள் யாராக இருந்தாலும் சாதிக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அழுதவர்கள் சாதிக்கிறார்கள்.
வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:20 வாசிக்கிறோம். வாசிங்க. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியமாகவே சத்தியமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு? நீங்களா? நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் ஏற்கனவே அழுதுட்டா நீ எனத்தான் போய் சொல்றது. அழுது புலம்புவீர்கள் சொல்லிட்டீங்களா? உலகம் சந்தோஷப்படும். நம்ம அழுகிறத பார்த்துட்டு உலகம் சந்தோஷப்படுதா இல்லையா? படுதா இல்லைங்களா? கவலைப்படாத, நான் இருக்கிறேன்னு சொன்னவன் தான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறான். புரியல? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க என்ன சும்மா சந்தோஷப்படுறீங்க? அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாம சந்தோஷப்படுறோம் இல்லையா, அவங்க சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, உலகத்துக்கு நாம் சிரிப்பாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இப்படியாவது சந்தோஷப்பட்டுட்டுமே. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். துக்கப்படுவீர்கள். பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிற பார்த்து, நீங்கள் துக்கப்படுவீர்கள். சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்களே. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன ஒரு சந்தோஷம்! நீங்கள் அழுவீர்கள், துக்கப்படுவீர்கள்னா வாயே திறக்கல, கையே தட்டல. கை தட்டினீங்களா? நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் அழுவீர்கள். சந்தோஷம் போது என்ன ஒரு கையை தட்டு. சரி, இன்னொருக்க கையை தட்டி சந்தோஷமா இருப்போமே. எப்படி தெரியுமா துக்கப்படுவீர்கள்? அடுத்த வசனம், ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் என்னப்படுகிறாள்? துக்கம் அடைகிறாள். அடுத்தது, பிள்ளை பெற்ற உடனே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுக்கப்புறம் தான் உபத்திரவம்னு அவளுக்கு தெரியல. வைக்கிற வரைக்கும் உபத்திரவம், பெற்றதுக்கு அப்புறம் சந்தோஷமா. ஆனா அவளுக்கு என்ன வந்துருச்சு? சந்தோஷம், அவ்வளவுதான். அப்புறம் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துச்சு. பார்க்க ஏன்டா பெத்தோன்னு அழுது, அப்புறம் மறுபடியும் அழுது போலம் போறது. சந்தோஷப்பட்டுட்டா அவ்வளோதான். சந்தோஷமா இருக்கணும். அவனை வளர்த்துறது, ஆளாக்குறது, திருத்துறது, அறிவை கொடுக்கறது, புத்தியை கொடுக்கறது எல்லாம் யாருடைய வேலை? சாப்பாட்டை ஊட்டினோமா சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கணும். அலையிலோயா, அலையிலோயா. இப்போ சொல்லுங்க, உங்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டாரா? கண்ணீர் விடுவாரா? சொல்லுங்க. ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்போ கண்ணீர் வரும் தெரியுமா? எப்போ கண்ணீர் வரும்? பிள்ளைகள் அழும்போது கரெக்டா, கஷ்டப்படும் போது கரெக்டா. வேற ஏதாவது துக்கப்படுவாங்க? ஆனால் நம்ம சொந்தக்காரன், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பியெல்லாம் செத்து போனால் துக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு துக்கப்பட மாட்டாங்க. பிள்ளைகள் வாழ்க்கை முறை, பிள்ளைகளுடைய கண்ணீர் கவலைகளை பார்த்து துக்கப்படுவாங்க. ஒரு அப்பா அம்மா எப்போ சந்தோஷப்படுவாங்க? பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்போது. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா எப்போ துக்கப்படுவார்? கண்ணீர் விட்டார்ல, கண்ணீர் விடுவாரா விட மாட்டாரா? எழுதுனதுதான். இயேசு கண்ணீர் விட்டார், கண்ணீர் விடுவார். என்னை பார்த்து
இயேசு கண்ணீர் விடுவாரா சந்தோஷப்படுவாரா? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சந்தோஷப்படுவார். அப்படின்னா தாவீது சொல்கிற மாதிரி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பவும் வாயிலே இருக்கும். அல்லேலூயா. நாம் அவரை மகிமைப்படுத்த அவர் சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா. அவரை கனப்படுத்த இப்படியெல்லாம் மோசமான சூழ்நிலையில் யோபு சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சந்தோஷப்படுவாரா? இப்படி சொன்னால் சந்தோஷப்படுவாரா பட மாட்டாரா? இந்த கர்த்தர் என்னோட இருந்தா ஏன் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொன்னால் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? மனைவி பற்றி போடி பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அனுபவித்தோமே, துக்கத்தை கொடுத்தா அனுபவிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி யோபு சொல்லும்போது கர்த்தர் சந்தோஷப்பட்டிருப்பாரா பட்டிருக்க மாட்டாரா? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்தினால் இழந்ததை தாவீதை போல ஒரு சின்ன அல்லேலூயா சிறிதாகிலும், பெருசு அப்புறம் பார்க்கலாம், சின்னதாகிலும் இழந்ததை திருப்பி கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் பிடிச்சிக்கிட்டார், கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாரு. நாம் வெற்றி பெறணும்னா ஒரே வழி கர்த்தரை துதிக்கணும், சாதிக்கணும். ஒரே வழி கர்த்தரை கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. நாம் அதே போல் நாம் செய்தோமானால் கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆகார் கண்ணீர் விட்டாள், அதுக்கப்புறம் அழுதாளா? அன்னாள் கண்ணீர் விட்டாள், அதுக்கப்புறம் அழுதாளா? யோசேப்பு கண்ணீர் விட்டார், அதுக்கப்புறம் அழுதாரா? தாவீது கண்ணீர் விட்டார், அதுக்கப்புறம் அழுதாரா? இன்னைக்கு கண்ணீர் விடுற நாம் கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டோமானால் இனிமேல் நமக்கு அழுகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அல்லேலூயா. சினிமா நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது சினிமா போஸ்ட்லலாம் ஒட்டிடுவாங்க, இந்த படம் இன்றைய கடைசி ஒட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லையா? இன்றைய கடைசிங்கிற படம் இல்லை, என்ன படம் போட்டாலும் கடைசி அன்னைக்கு என்ன ஒட்டிடுவாங்க? இன்றைய கடைசின்னு ஒட்டியிருப்பாங்க. அதே போல் நம்முடைய துக்கம், இனி உங்கள் துக்கம் அல்லேலூயா சார் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்கள் துக்கம் சந்தோஷம்